ஹாய்டா ஆல்மீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அவர் சீக்ரெட் லைஃபோட எபிசோட் 16. என்னக்கா ஹீரோயினோட ஒன்லி அவங்க ஃபேமிலியில் மட்டும் வந்து சீக்ரெட்டை ஓப்பன் பண்ணுறீங்களே, ஹீரோ ஃபேமிலியில் வந்து இன்னும் சீக்ரெட் இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முடிஞ்சோன்னே அதான் ஓகேவா. ஸோ இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். போன எபிசோட் வந்து இதோடு முடிச்சிருப்பேன் அப்படின்னா, உங்கள் அப்பா கிட்ட வந்து நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சாமி மூலியமாக வந்து சொல்லியிருப்பீங்க ஓகேவா. ஸோ அப்படி வந்து எல்லாத்தையும் வந்து சொன்னோடனே உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு பக்கம் என்ன சொல்கிறேனே தெரில. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் அப்பா கிட்ட வந்து அதாவது சாமி ஆடிட்டு இருக்கிற நீங்கள் வந்து துண்ணீர் எடுத்து உங்கள் அப்பாவுக்கு வந்து பூசி விட்டு எந்திரிச்சு போ அப்படிங்கம்மா சொல்லிட்டு கத்துறீங்களா. உடனே வந்து அவங்களும் வந்து போயிடுறாங்க. உங்கள் சித்திக்கா ஐயையோ என்னையா போட்டு விட்டாங்க டக்குன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இருக்குது. அவங்களும் வந்து அப்படியே எதுவும் சொல்லாமல் எந்திரிச்சு வந்து போயிடுறாங்க. அவங்ககிட்ட துண்ணீரும் வாங்கல, உளுந்து கும்பிடல. அவங்க அப்பா வச்சும் அந்த நிலைமையிலும் உளுந்து கும்பிட்டு தான் போயிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க சித்தி வந்து போகும்போது மரியாதை கிட்டவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்களா. அது வந்து உங்களுக்கு நல்லாவே கேட்டது. யாரடி மரியாதை கிட்டவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து கத்திட்டு அவங்க திரும்புகிறாங்களா. அப்படியே ஒரே ஒரு முறை தான். அவங்க கண்ணு ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. மஞ்சள் தண்ணி யாராவது ஊற்றிருப்பாங்களா. உங்கள் முகம் ஃபுல்லாக மஞ்சள், உங்கள் கண்ணு ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது. அதை பார்த்தோன்னே உங்கள் சித்தி கல் இல்லை, ஐயோ நான் கிளம்புறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஓடிடுறாங்க. அவங்க வந்து ஓடினோடனே உங்கள் அப்பாவுக்கு வந்து இதுவும் புரியலை. ஐயோ என்னடா ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லா ஃபேமிலிக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்து இப்போ வேறு எந்த எப்படி சொல்கிறது, பொதுமக்கள் யாரும் அங்கே இல்லை. ஊர் மக்கள் யாரும் அவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து குறி கேட்டு போயிருப்பாங்க. நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, லாஸ்ட்டாக தான் வந்து உங்கள் அப்பா வந்து குறி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியில் லாஸ்ட் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் பூசாரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் பிடிஎஸ் அவங்க அப்படி தான் வந்திருப்பாங்க. பிடிஎஸோட அப்பா அம்மா அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. ஐயோ என்னடா இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அடுத்து யார் அப்படிங்கம்மா சொல்கிறீங்க கற்றுனோட தான் எல்லாம் சுய நினைவுக்கு வந்து வராங்க. இப்போ உங்கள் அப்பா கேட்டு போயிட்டாங்க இல்லையா, அதனால் வந்து உங்கள் அண்ணன் வந்து கேட்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறதுக்கு முன்னாடி பிடிஎஸோட அம்மா அப்பா வந்து போக சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ போ, அதுக்கப்புறம் நாங்கள் வந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. சரின்னு சொன்னோடனே நாங்கள் வந்து லாஸ்ட்டாக வந்துக்கிறோம், நீங்கள்லாம் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன், உங்கள் அண்ணனோட பொண்டாடி அதாவது லில்லி, அதுக்கப்புறம் வந்து அவங்க பொண்ணு கனி, அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கும் வந்து 1 வயசு தான் ஓகேவா. ரொம்ப வயசுலாம் கிடையாது. உங்கள் பொண்ணு பையனுக்கு வந்து 2 வயசுனா உங்கள் அண்ணனோட பொண்ணுக்கு வந்து 1 வயசு ஓகேவா. ஸோ அவங்க வந்து உட்காந்தோடனே அவங்களுக்கு வந்து துண்ணீர் போட்டுட்டு ஏதாச்சும் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்களா. ஒன்றும் இல்லை தாயி, என் பொண்ணு இப்போ தான் பிறந்திருக்கா. போன வருஷம் நாங்கள் இங்கே வர முடியல, அதான் இந்த வருஷம் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு அப்படிங்கம்மா சொல்லிட்டு துண்ணீர் எடுத்து அந்த குழந்தைக்கு வந்து பூசி விட்டுட்டு பேர் வச்சாச்சா அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறீங்க. பேர் வச்சாச்சா தாயி. என்ன பேர்? கனி. நல்ல பேர். கனி மாதிரியே எப்போவும் இனிப்பாக இருப்பா. டேஸ்ட்டில் சொல்லலடா, குணத்தில் சொன்னேன் அப்படி இது மாதிரி இது சொல்லவும் எல்லாம் டக்குன்னு சிரிச்சிடுறாங்க. அடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்களா. அதுக்கப்புறம் பவி, கவி அவங்க புருஷனோட வந்திருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களாம் வந்து கேட்குறாங்க. ரதியும் போய் உட்காடுறாங்க. வேண்டாம் இருப்பா அவங்களுக்கு வந்து துணியை பூசிட்டுப்பா அப்படிங்கிற சொல்லிடுறீங்களா. அவங்களுக்கும் என்னடா இப்போலாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்படியே வந்து ஒவ்வொருத்தவங்களாம் இப்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க அத்தை மாமா அப்பெல்லாம் எல்லாம் போனதுக்கப்புறமா பிடிஎஸும் அப்புறம் உங்கள் 2 குழந்தைங்களும் வந்து வராங்க. உங்கள் 2 குழந்தைங்களும் வந்து அழுதுகிட்டே தான் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அம்மாவை அப்படி பார்த்தோன்னு பயந்துருச்சுங்க பிள்ளைங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அவங்களாம் வந்து உள்ளே வந்தோடனே நீங்கள் வந்து குழந்தைய பார்த்துட்டு எது கழுவுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இல்லைம்மா உங்களை நீங்கள் தான் வந்து இவங்க அம்மா, அதான் உங்களை கொஞ்சம் பார்த்து நான் பயந்துட்டாங்க. என்னை பார்த்து பயந்துட்டாங்களா அப்படிங்கம்மா சொல்லிட்டு துண்ணீர் பூசி விட்டு நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான், எல்லாம் நடக்கும், நல்லதாகவே நடக்கும், புரிஞ்சுது தாய் அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்கள வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது பழகிடுச்சு. ஸோ அவங்களும் வந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பிடிஎஸோட அம்மா அப்பா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜின்னுக்கிட்டேருந்து ஆரம்பிப்போம். ஸோ ஜின்னோட அம்மா அப்பா 2 பேரும் வந்து உட்காடுறாங்க. ஸோ வந்து உட்காந்தோன்னே என்ன ரொம்ப நாள் ஆச்சு இங்கெல்லாம் வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்கள் அப்பாவை பார்த்து நீங்கள் வந்து கேட்குறீங்களா. அவங்க பார்த்துட்டு என்னது நான் இங்கே வந்தேனா, நான் எப்போம்மா இங்கே வந்தேன், பொய் சொல்லாதீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா. அவங்க ஒன்று
என்னம்மா பண்ணுறது, வேலை அதிகமாகிடுச்சில, வர முடிய மாட்டேங்குது. உன் பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்த, உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும் போது மறுபடியும் வரீங்க. இதுக்கு மேலே எப்போ வருவீங்களோ எப்போ போவீங்களோ தெரில அப்படிங்குமா நீங்கள் சொல்கிறீங்களா? கவலைப்படாத தாயி, இனி வருஷம் வரும். இதே மாதிரி தான் போன வாட்டியும் சொன்னேன். ஏன் தாயி நீ வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா? உண்மையை சொல்லணும்னா உங்கள் 7 பேருக்கு தான் இந்த ஊரில் காதல் கல்யாணம் நடந்துச்சு. அதை நினைக்கும் போது எனக்கு இன்னும் நேற்று நடந்த மாதிரியே இருக்குது. சாமி இப்படி பேசுமா? நம்ம ஸ்டோரி தானே, பேசட்டும். என்ன தாயி இதெல்லாம் இப்படிலாம் சொல்கிறீங்க, குழந்தைங்க கேட்டு தப்பாக நினச்சிக்க போதுங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு ஜின்னோட அம்மா வந்து உடனே சொல்கிறாங்களா? ஆமாம், தப்பாக நினச்சி அப்படி கிழிப்பாங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்க வந்து நீங்கள் வந்து துணிலாம் பூசி விட்டுருவீங்களா? ஸோ அவங்க வந்து போயிடுறாங்க. ஜின்னோட அப்பா அம்மானா ஜின்னுக்கு வி, அப்புறம் வந்து வேறு யார், நாம்ஜூன் இருக்காப்லையா? ஸோ அவங்க 3 பேருக்கு வந்து அப்பா அம்மா வந்து இவங்க தான், ஒரே ஒரு ஆள் தான். ஓகேவா? அப்புறம் வந்து ஜேகேக்கு தனி அப்பா அம்மா, அண்டு ஹோபிக்கு வந்து தனி அப்பா அம்மா, அப்புறம் வேறு யார் இருக்கா, சுகாவுக்கு வந்து தனி அப்பா அம்மா, அண்ட் ஜிமினுக்கு வந்து தனி அப்பா அம்மா. 4 பேருக்கு வந்து வேறு அப்பா அம்மா. இவங்க 3 பேருக்கு வந்து பிரதர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து சுகாவுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்தோடனே என்னடா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கும்போது சொல்லிட்டு சாமி வந்து கேட்குதா? அவங்க வந்து உடனே நல்லா இருக்கோம் தாயி, உன் கருணையில் எப்போவுமே நாங்கள் நல்லா தான் இருப்போம். எல்லாம் வாய் மட்டும் சொல்லுங்கடா, நல்லா பேசுகிறீங்க, நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க இந்த வருஷத்தில் அப்படிங்குமா சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து துண்ணீர் போட்டு அனுப்பி விட்டுறீங்க. ஸோ அதே மாதிரி எல்லோரும் வந்து அதாவது மிச்ச 3 பேரோட அப்பா அம்மா வராங்க. நீங்கள் எல்லாருக்கும் வந்து துணியெல்லாம் பூசிட்டு கொஞ்சம் அப்போ வந்து கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்ச மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. நான் அப்படிலாம் பேசி முடித்தோடனே நான் கிளம்புறேன், உனக்கு என்ன பண்ணும் புரிஞ்சுதில்ல அப்படிங்கும்போது சொல்லிட்டு உங்கள் அப்பா பார்த்து கற்றவும் புரிஞ்சுது தாயி அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்களும் வந்து மெதுவாகவே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களால இன்னும் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரல. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இளநீயும் தர்றாங்க, நீங்கள் வந்து குடிச்சிடுறீங்க. ஸோ அப்படி குடித்தோன்னே அடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடிச்சிடுறீங்களா? அப்படியே வந்து சாமி வந்து மலை ஏறி நீங்களும் வந்து பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. சுகா தான் வந்து உங்களை தாங்கி பிடிக்கிறாரு. ஸோ அப்படியே வந்து எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பிடிஸ் வந்து உங்களை ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு ட்ரெஸ்லாம் வந்து மாற்றி விட்டுறாங்க. ஏன்னா அது வந்து ஏற்கனவே ஈரமாக தானே இருக்கும், மஞ்சள் தனியாக ஊற்றிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி விட்டுறாங்க. அப்படி வந்து நீங்கள் வந்து உங்கள் ரூமில் வந்து படுத்துருக்கீங்க. உங்கள் குழந்தைங்களும் தூங்கிட்டு வாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்க அப்புறம் சுகா 3 பேரும் வந்து அப்படியே படுத்து தூங்குறது மாதிரி வந்து நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடுங்க. நீங்களும் தூங்க ஆரம்பிச்சிடுங்க, சுகாவும் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி 2 குழந்தைங்களும் தூங்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து வெளிலலாம் வந்து மற்றவங்களாம் இருக்காங்க. அவங்க கூட இன்னொரு ஆள் வந்து யாராச்சும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீயை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. மிச்சம் 5 பேர் வந்து வெளில இருக்காங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றவங்களாம் வந்து வெளில இருக்காங்க. உங்கள் அண்ணனோட குழந்தையும் வந்து தூங்கியிருக்கும். ஸோ அதையும் வந்து உங்கள் கூடயே வந்து படுக்க போட்டுருவாங்க. ஓகேவா? இப்போ வந்து அங்கே யார் உங்கள் ரூம்குள்ளே வந்து யார் யார் இருக்கான்னா நீங்கள், சுகா, வி, அப்புறம் 3 குழந்தைங்க 3 பேர் அங்கே தான் வந்து எல்லாமே இருக்கீங்க. ஓகேவா? இங்கே வெளில வந்து யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மாமாலாம் வந்து அப்படியே வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கமா சொல்லியிருப்பாங்க. அவங்க ஊர் இது தான், இங்கே தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க எப்படி சொல்கிறது, வெளியூருக்கு போகிறேன் கொஞ்சம் வேலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் மற்ற சொந்தக்காரங்க எல்லாமே வந்து கிளம்பி போயிருப்பாங்க. ஓகேவா? இப்போ வந்து அந்த வீட்டில் வந்து யார் இருக்கான்னா உங்கள் அப்பா, அப்புறம் உங்கள் சித்தி, அண்டு பவி, கவின் அண்டு கவியோட ஹஸ்பண்ட்ஸ். கவினுக்கு வந்து இன்னும் கல்யாணம் ஆகலை. ஓகேவா? அண்டு கலை உங்கள் அண்ணன், அப்புறம் லில்லி அண்டு பிடிஎஸ் மிச்சம் 5 பேர். அப்புறம் வேறு யார், இது ரதி, அப்புறம் ரதியோட புருஷன் கங்காவுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலையா? சரி ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். கங்காவுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி. ஸோ அவங்க புருஷன் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து சுற்றி இருக்காங்க. உங்கள் அப்பா வந்து நடுவில் வந்து சேர் போட்டு உட்காந்துருக்காரு. உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி வந்து உங்கள் சித்தி வந்து அங்கே வந்து மண்டி போட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்கள வந்து உங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு இன்னும் என்னென்ன சொல்ல போகிறேன்,
இன்னும் எத்தனை வருஷம் தான் நீ ஏமாற்றிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து கற்றுட்டாங்களா. நான் ஏமாத்தலாம் இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். எல்லாத்தையும் வேணால் உங்கள் பொண்ணாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கங்கா உங்கள் பொண்ணு தான். இதை நான் நம்பணும் சொல்கிறியா? சாமி சொன்னது கேட்டில்ல அப்படிங்கம்மா சொல்லவும், அவளுக்கு சாமியே வரலன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் சொல்ல மாதிரி பாருங்க, பிடி சார் அப்பா அம்மா எல்லாமே வந்து அங்கே தான் இருக்காங்க. அவங்க அப்படி சொன்னோன்னே வந்து பிடி சார் அப்பா அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. எப்படி அவள் சாமியே வராமல் எங்களை பற்றிலாம் வந்து அவளுக்கு தெரியும், நாங்கள் இங்கே வந்தோன்னா எங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியலனா என்னோட அப்பா அதாவது காளிக்கு தெரியும், அப்புறம் அவங்க அம்மாவுக்கு தெரியும், அவ்வளோதான் தெரியும், உனக்கே நாங்கள் இங்கே வந்தது தெரியாது, அப்புறம் எப்படி வந்து அவளுக்கு தெரிஞ்சிருக்கோம்? நீங்கள் சொல்லியிருக்க மாட்டிங்களா? எங்கள் பையன்கிட்டே நாங்கள் இன்னும் எங்கள் கதையை சொல்லலை, அதுக்கப்புறமா எங்கள் மருமக கிட்டே சொல்லுன்னு சொல்லிங்களா அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்க வந்து கத்திகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து அமைதிப்படுத்திட்டு, இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? கங்கா யாரோட பொண்ணு? அப்பா நான் உங்கள் பொண்ணு தான், தயவு செஞ்சு வாங்கி மூடு, உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல, உங்கள் அம்மாக்காரிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். உன் அம்மாக்காரி அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்க வந்து மறுபடியும் வந்து உங்கள் சித்தி வந்து பார்க்குறாங்களா. ஏன் நான் சித்தி சித்தினே சொல்கிறேன், காயத்ரினே சொல்கிறேன். காயத்ரி பார்க்கவும் அவங்க வந்து பார்த்துட்டு, ஆமாம் கங்கா உங்கள் பொண்ணு கிடையாது. யாரோட பொண்ணு கங்கா? கங்கா வேலனோட பொண்ணு. வேலனா? அந்த பைத்தியக்காரனோட பொண்ணு அவள். அந்த பைத்தியக்காரனோட பொண்ணை என் பொண்ணு நீ சொல்லிகிட்ருக்க? இத்தனை வருஷமாக என் பொண்ணு நான் பாசத்தை காட்டி காட்டி வளர்த்தேன். மொய்யனை விட நான் பவிக்காவிக்கு கூட அவ்வளோ நான் நல்லா வளர்க்கல. அவள் கேட்ட ஒன்றுத்தையும் வாங்கி தந்தேன். ஏன் தெரியுமா? சித்தி பொண்ணு தானே, அதாவது 2வது ஒய்ஃபோட பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணிகிட்ருந்தேன். கடைசியில் இப்படிலாம் பண்ணுறீல, ஆனால் உனக்கு ஒரு நாள் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நீங்கள் எது வெளில போனோம், நீ ஒய்ஃபே கிடையாது, தயவு செஞ்சு வெளில போயிடு. இதான் டைவர்ஸ் பேப்பர், கையெழுத்து போட்டு வெளில கிளம்பிட்டே இரு. நான் எங்கே போவேன்? நீ எங்கேயாச்சும் கிளம்பு. அதான் அத்தனை பேர் கூட படுத்திருக்கீல, எவங்கிட்டயாச்சும் போ. என்கிட்ட தான் தயவு செஞ்சு வந்துடாத. அப்புறம் வந்து என்னை மட்டும் பார்த்த அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன், மிருகமாக மாறிடுவேன், புரிஞ்சுதுல? கிளம்பி போ அப்படிமா சொல்லிடுறாங்களா. அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் அந்த பேப்பரில் வந்து சைன் போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க அப்போ வந்து பேப்பரில் சைன் போட்டுட்டு உங்கள் அண்ணன் கலையை கூப்பிட்டு, இதை போய் பார்க்கலையாடா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். இல்லைப்பா நான் வந்து இங்கே ரொம்ப நாளாக வந்து இல்லை, கவின்கிட்ட சொல்லுங்கள், அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு கவின்கிட்ட கேட்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ கவின்கிட்ட வந்து கொடுத்தோன்னே கவினும் வந்து அங்கே அதாவது எப்படி சொல்கிறது, கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து டிவோர்ஸ் வேணும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் அப்பா அம்மாவுக்காப்பா? ஆமாம். உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 14 நினைக்கிறேன். 40லேயே அப்படி சொல்லுவோம். ஆமாம் 40 வயசு. எங்கள் அப்பாவுக்கு வந்து 40, என்னோட சித்திக்கு வந்து 39 சொல்லுவோம். உன் சித்தியா? ஆமாம், எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து 2வது கல்யாணம் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்க வந்து தப்பான ரோலில் இருக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து டைவர்ஸ் கேட்குறோம் அப்படிங்கம்மா சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு வக்கீல்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அவங்கள வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த வக்கீலோட ஜூனியர் ஒருத்தவங்க வந்து உள்ளே வராங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம் அப்படிங்கம்மா சொல்கிறாங்களா. ஸோ அவங்களும் வந்து பார்த்துட்டு வாமா அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மேம் இந்த மாதிரி வந்து இந்த கேஸில் வந்து இதை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ கவின் வந்து அந்த பொண்ணையே அதாவது உள்ளே வந்தது வந்து ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணையும் வந்து எரிக்க வந்து பார்த்துட்டே இருக்காப்புல. ஸோ அந்த பொண்ணு வந்து எதார்த்தமாக வந்து திரும்பி பார்க்குது. ஐயோ இவன் எங்கேருந்து இங்கே வந்தான், ஐயோ அப்படிங்கம்மா சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கை காலம் உதற ஆரம்பிச்சிட்டு, சரி மேம் நான் போகிறேன், நீங்கள் அப்புறமா வந்து வாங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு கவினை பார்த்துட்டே வந்து அங்கேருந்து ஓடி போயிடுது. ஸோ கவினை பார்த்துட்டு இங்கே தான் இருக்கியா, எனக்கு இருக்குடி அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவர் வந்து நினச்சிட்ருக்காரு. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப்பு. இப்போ வந்து நீங்கள் இருக்கிற இடத்த காமிச்சா நீங்கள் இப்போ தான் வந்து எந்திரிக்கிறீங்க. ஸோ நீங்கள் எந்திரிச்சோடனே வந்து இவன் வந்து பார்த்துட்டு எந்திரிச்சிட்டியா என்ன அப்படிங்கம்மா கேட்குறாரா. எந்திரிச்சிட்டான், எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்து தெரியாவி அப்படிங்கம்மா சொல்லிட்டு கேட்குறீங்களா. இந்த அப்படிங்கம்மா சொல்லிட்டு அங்கே இருக்கிற தண்ணி வந்து எடுத்துகிட்டு வந்து தராங்க. ஸோ நீங்களும் வந்து தண்ணி குடிச்சிக்கிறீங்க. இப்போ தான் நல்லாயிருக்கு.
ஆமா என்ன நடந்துச்சு? எனக்கு என்னமோ ரொம்ப வலிக்குது. எப்போவுமே வலிக்கும். ஆனால் எனக்கு என்னமோ கத்துன மாதிரியே தோணுது. எப்படி சொல்லுங்க? நீ கொஞ்சம் அதிகமாக தான் கத்திட்ட. அப்படியா? என்ன நடந்துச்சு? அது இரு எல்லாம் வரட்டும். அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன்கிட்ட நான் சொல்கிறேன். என்னால் இதை சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. அப்படியே நடந்துச்சு. சொல்லுவி. நான் சொல்கிறேன்ல, உங்கள் அண்ணன் வரட்டும், உங்கள் அண்ணன் வந்து சொல்லுவாங்க. என் மேலே பாசமே இல்லை உனக்கு. ஆமாம், பாசம் இல்லாமல் தான் நான் எது உட்காந்துருக்கேனா? போவி அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து எல்லாம் வந்து வெளில தான் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் வந்து போகிறீங்க. ஸோ உங்கள் பசங்களை வந்து முடிச்சிடுவாங்க. சுகா வந்து முடிச்சிடுவாப்பில். ஸோ 3 பேரும் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு குழந்தைய வந்து தூக்கிட்டு போகிறீங்க. உங்கள்கிட்ட வந்து இவன் லியோன் வந்து இருக்கான். உங்கள் பையன் வந்து உங்கள்கிட்ட இருக்கான். உங்கள் பொண்ணு வந்து சுகா கிட்டே இருக்குது. இது உங்கள் அண்ணனோட பொண்ணு வந்து கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அப்படியே வந்து தூக்கிட்டு போகிறீங்க. தூக்கிட்டு போனோன்னா அங்கே கொல்லை பக்கம் வந்து எல்லாம் உட்காந்துருக்காங்க. சேர் போட்டு ரவுண்டாக வந்து அப்படியே உட்காந்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்களாம் வரவும் அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் 3 பேருக்கு அந்த சேர்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படியே வந்து கிட்ட இருக்கிற குழந்தைய வந்து லில்லி வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து நீங்களும் வந்து உட்காந்துறீங்க. உட்காந்தோன்னே எல்லாம் பார்த்துட்டு என்னம்மா நல்லா இருக்கியா அப்படிங்கம்மா சொல்லிட்டு உங்கள்லாம் கேட்டாங்க. நல்லா இருக்கானே, என்ன ஆச்சு அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. ஏன் இன்னும் சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் வந்து விஏ பார்க்குறாங்க. என்னாலாம் சொல்ல முடியாது, நீங்களே வேணால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து போய் உட்காந்துக்கிறாரு. அவர் கையில் வந்து இப்போ யாரும் இல்லை. ஓகேவா? அவங்களும் வந்து பார்த்துட்டு அது வந்து அப்படிங்கம்மா சொல்லிட்டு உங்கள் அம்மா எப்படி இருந்தாங்க, அப்புறம் இங்கே வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கம்மாலாம் வந்து எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இத்தனை விஷயம் நடந்துச்சா? அதுவும் ஒரே நாள்லையா? இப்போ தான் எனக்கு புரியுது எதுக்காக சாமி என்கிட்ட வந்து அப்படி சொன்னிச்சுன்னு. என்னம்மா சொன்னிச்சு அப்படிங்கம்மா சொல்லிட்டாங்க. நான் கேட்குறாங்களா? ஒன்றும் இல்லை, விடுண்ணே. இப்போ நான் இங்கே இருந்தேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம என்னென்ன தப்பு செஞ்சோம், நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின் மாதிரி சொல்லிட்டு உங்கள் அண்ணன் வந்து கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருங்க. எல்லாம் வந்து அப்படியே வந்து உங்களை வந்து சமாதானப்படுத்திருக்காங்க. நீங்கள் அழகிறத பார்த்தோன்னே உங்கள் கீழே தானே லியோன்னு இருப்பான். ஸோ அவனை அழ ஆரம்பிச்சிடறான். அவன் அழகிறத பார்த்தோன்னே லியோ வந்து அழ ஆரம்பிச்சிடறான். ஸோ அவங்க 2 பேரும் அழகிறத பார்த்தோன்னே உங்கள் அண்ணனோட பொண்ணு இருக்காள். ஸோ அவளும் அழ ஆரம்பிச்சிடறான். பவிக்கு வந்து ஒரு பொண்ணு, கவிக்கு வந்து ஒரு பையன் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி வந்து மாற்றி மாற்றி அழுதுகிட்டே இருக்கவங்க எல்லாத்தையும் வந்து ஆளுக்குன்னு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. உங்களை வந்து உங்கள் அண்ணா சமாதானப்படுத்திட்டு இருக்காப்புல. லியோவை வந்து உங்கள் சுகா வந்து சமாதானப்படுத்தியிருக்காரு. லியோனை வந்து ஜேகே வந்து எடுத்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அப்படியே வந்து மற்றவங்க எல்லாத்தையும் வந்து அவங்க அம்மாலாம் வந்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. அப்படியே வந்து எல்லாம் அழுதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து சித்தி எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க எங்கே இருக்காங்களோ எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரதியும் கங்காவும் வந்து அப்போயே வந்து கிளம்பி போயிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னே கங்காவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க வந்து மாதமாக இருப்பாங்க, வேறு 6 மாதம் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனதுனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து வா நம்ம போய் இதில் வந்து பார்த்துடலாம், மெடிக்கல் செக்கப் வந்து போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கங்கா வந்து இப்போ திருந்திட்டா ஓரளவுக்கு. ஸோ அதனால் ஓரளவுக்கு தான். ஸோ அதனால் வந்து அவங்க வந்து மெடிக்கல் செக்கப்புக்கு வந்து போயிருப்பாங்க. ரதியை பற்றி சொல்லணுன்னா அதுக்கு மேரேஜும் பிடிக்காம நடந்திருக்கும். இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு 3 மாதத்தில் வந்து ஒரு குழந்தை வேறு இருக்குது. அதுவும் வந்து அவங்களுக்கு பிடிக்காம தான் இருந்திருக்கும். ரதியோட புருஷன் வந்து பயங்கர குடிக்காரன். ஸோ அதனால் வந்து இதுக்கு மேலே இங்கே இருந்தால் இவனை பற்றி ஏதாவது சொல்லுவாங்க அப்படிங்கம்மா சொல்லிட்டு அதுவும் வந்து அங்கேருந்து அப்படியே வந்து அவங்க புருஷனை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கும். மற்றவங்க எல்லாமே வந்து இப்போ எல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கவும் உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? அத்தை மாமாலாம் முன்னாடியே இங்கேருந்து வந்திருக்காங்கன்னு நீங்கள் சொல்லவே இல்லை அப்படிங்கம்மா சொல்லிட்டு பிடிஎஸ்கிட்ட கேட்குறீங்களா? அதுவே எங்களுக்கு இப்போ தான்மா தெரியும் அப்படிங்கம்மா சொன்னாங்களா? அப்போ எங்களுக்கு அவங்களோட கதையை கேட்டே ஆகணும். சொல்லுங்கள் மாமா அத்தை, உங்கள் 2 பேரோட லவ் ஸ்டோரி தான் அந்த ஊரோட ஃபஸ்ட் லவ் ஸ்டோரினா? ஆனால் நீங்கள் 2 பேருமே கொரியன்லேருந்து வந்த மாதிரி தானே இருக்கீங்க.
உங்கள் லவ் ஸ்டோரி எப்படி இங்கே ஆரம்பிச்சது? இங்கே தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு லவ் ஆனிச்சா? எனக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? ஆமாம்மா, எங்களுக்கு கதை கேட்கணும் போல தான் இருக்குது, நாங்களும் வந்து கேட்குறோம் அப்படிங்கம்மா சொல்லிட்டு வந்து எல்லாம் சொல்கிறாங்களா? சரி சொல்கிறோம் அப்படிங்கம்மா சொல்லிட்டு அவங்களும் வந்து கதையை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த எபிசோட இங்கேயே முடிப்போம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த எபிசோடு வந்து நான் என் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுக்கு வந்து 2வது சீசன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் என்று நான் சொல்வேன். நினைக்கிறீங்க? அது வந்து எனக்கே என் கையில் இல்லை, அது வந்து அப்போ பொறுத்து தான். ஓகேவா? ஸோ இந்த எபிசோட் வந்து நம்ம இங்கே வந்து முடிச்சுக்கலாம். அண்டு எப்பவும் போல தான் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதுவும் வந்து அதே நாள், அதாவது நான் போன எபிசோட் வந்து எங்கே 23 ஏப்ரல் வந்து பண்ணியிருப்பேன்னு சொன்னேன் இல்லையா, அதே நாள் அதுக்கு அடுத்து வந்து நான் இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ சீக்கிரமாக வந்து நான் இந்த எபிசோடையும் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பை காய்ஸ். அண்டு அங்கங்கே திக்கிறேன், எனக்கும் தெரிகிறது. என்னால் திக்காமல் எடுக்க முடியவில்லை, டச் விட்டு போனதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். அப்புறம் எப்பவும் போல தான் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு எப்படி பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன பிடிக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மொத்தம் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் என் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் போன வாட்டி பார்த்தேன், நான் இந்த மை டியர் ட்வின் பிரதர் ஒன் ஷாட் போட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அதிகமான மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே அது தேங்க்யூ, பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் தேங்க்யூ. ஓகேவா? ஸோ பை, லவ் யூ.